ஹே ஆல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சீரியஸான விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இந்த மேட்டர் கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சே ஆகணும். அதாவது என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதி மேலே மிகப்பெரிய அக்யூசேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் கேஸ்டிங் கோச் இருக்குது. கேஸ்டிங் கோச் அப்படின்னா என்னென்னா, ரீசெண்டாக கூட அந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு ஆக்ட்ரஸோட வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா, ஜோதிகா சிரிப்பு. ஸோ ஒரு செக்ஸுவல் ஃப்ளேவர்ஸ்க்காண்டி நாங்கள் இந்த மூவியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், நீங்கள் அதனால் இதெல்லாம் பண்ணணும், வீடியோவில் இப்படிலாம் பண்ணணும், என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அதுக்கு பதிலாக ஒரு மூவி சான்ஸோ இல்லைனா காசோ தருவாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கேஸ்டிங் கோச். ஸோ அது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இதில் முக்கிய மையப்புள்ளியாக விஜய் சேதுபதி இருக்காருன்றது தான் மிகப்பெரிய அக்யூசேஷனாக இன்றைக்கி வந்திருக்கு. அந்த நியூஸை பாலிவுட்காரன், ஹிந்திக்காரன் எல்லா பேருமே போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டு நீங்கள் குரோமில் அடிச்சிங்கன்னா இந்த நியூஸ் தான் வரும். இன்ஸ்டாவில் 80 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வைரல் ஆகிடுச்சு. அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ அந்த அக்யூசேஷன் பாட்டுக்கு வரும். அதாவது விஜய் சேதுபதி ஒரு பொண்ணுக்கு கேரவானில் ஃப்ளேவர்ஸ் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ஆஃபர் பண்ணாராம். அது மட்டும் இல்லாமல் டிரைவ்ஸ் கூட சேர்ந்து காரில் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு 50,000 ஆஃபர் பண்ணாராம். கேரவான் ஃப்ளேவர்ஸ்னால் கிட்டத்தட்ட ரூமாக தான். இந்த பொண்ணை பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம். அதனால அந்த பொண்ணு இப்போ ரீஹேப் சென்டரில் இருக்கான். இந்த ட்விட்டரில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம வைரலாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஜய் சேதுபதி நல்லவராச்சே, இவர் இப்படி பண்ணியிருக்காராச்சா, இவ்வளோ கேவலமானவரான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. நேற்று இன்றைக்கி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ட்விட்டர் போட்ட பர்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கல, ஸோ அதனால நான் இந்த ட்விட்டர் டெலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று 12:30 போல் டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ட்விட்டர் போட்டதுக்கப்புறம் சில பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் சேதுபதி இப்படி பண்ணியிருப்பார், வாய்ப்பு இருக்குது, அவர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா சந்தேகம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இது ஃபேக் நியூஸ் தான், இதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்விட்டர் போட்டவங்க அவங்க டென்ஷன் ஆகி, இது உண்மையிலேயே நடந்த விஷயம், நடந்தனால தான் நான் இந்த ட்விட்டர் போடுறேன், அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சு. எப்படி தெரிஞ்சுன்னா, அந்த பொண்ணு டைரியில் எழுதி வச்சுருக்கான், அந்த ஃபோனில் பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சேட்ஸ், அதெல்லாம் ப்ரூஃபாக இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு. எனக்கு வேறு வழி இல்லாமல் இதை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் நான் ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷனில் இந்த ட்விட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. சரி, இவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப இந்த மேட்டர் ரியல் மாதிரி தான் தெரியுது. பட் எப்போயுமே ஒரு அலகேஷன், ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் தான் அது செல்லும். ஸோ அதனால எல்லா பேருமே ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு சொல்லுங்கள், நேமை ரிவீல் பண்ணுங்கள், அப்படி ப்ரூஃப் இருந்தால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் கொடுங்க. எதுவுமே இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு வராங்க. ஒரு குரூப் உண்மைன்னு நம்புது, இன்னொரு குரூப் இது ஃபேக்கு, எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, விஜய் சேதுபதி இப்படி ஆஃபர் பண்ணார்னா அந்த பொண்ணுக்கு அறிவு எங்கே போச்சு, அந்த பொண்ணு எப்படினாலும் ஒரு மெச்சூர்டான அடல்ட்டு தானே, நோ சொல்ல வேண்டியதானே, எதுக்கு எஸ் சொன்னாங்க, அப்போனா இதில் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் டிபேட் பண்ணிகிட்டு இருக்குது. சேதுபதி மேலேயே இப்படி ஒரு காஸ்டிங் கோச் அக்யூசேஷன் வந்திருக்கு. இவர் இதை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி உமன்ஸுக்கெலாம் இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடந்து தான் இருக்குது, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, சின்ன குழந்தையாக இருந்தால் கூட விட மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்ததே உமன் தான், அம்மா இல்லாமல் நம்மளாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்தது, பாஸ்ட்டில் நடந்த இன்டர்வியூவில் ஒன்றில் பேசியிருக்காரு. ஸோ இப்படி சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி அப்படி பண்ணியிருப்பாரான்ற மாதிரியும் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஃபேமிலி இருக்குது, நல்ல பேர் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படிலாம் பண்ண யோசிப்பாரான்ற கேள்விக்குறியும் பார்த்திங்கன்னா நமக்கு வருது. இந்த மேட்டர்லாம் வெளியில் தெரிஞ்சால் அவர் நேம் சுத்தமாக காலி. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவர் யோசித்திருப்பார். யோசித்தப்போ இப்படிலாம் பண்ணியிருப்பாரான்ற டவுட்டும் பார்த்திங்கன்னா வருது. வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. பட் இவங்க சோறையாக சொல்கிறப்ப ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணவும் செய்யுது. ஒரு 4 ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி நல்லவராக நடித்து இவ்வளோ கேவலமாக மட்டமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்பி வைய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பர்சன் என்னன்னா, இது ஃபேக்கான நியூஸு, எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் கொடுத்தா தான் நம்புவோம், இவங்க மேலே டிஃபேமேஷன் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அண்ட் அடுத்த குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது, இவங்க ஆஃபர் பண்ணால் நோ சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு அவங்க எஸ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு குரூப் இப்படி நீங்கள் விக்டிமை ப்ளேம் பண்ணுவீங்க, அந்த பொண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும், அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, விக்டிமை தான் எப்போயுமே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய பேர் பேசிகிட்டு வராங்க. சரி, இந்த பொண்ணு யாருப்பா, இந்த பொண்ணு மீடியா பர்சன் தானா,
ஃபேமஸான ஆள் தானா. ஸோ அப்போ அந்த பொண்ணு நேம் யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணு கொங்குவா கோயம்புத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் ஏரியா கிடையாதான், அப்போ வேறு யாரோ தான். இப்படி இருந்தால் நேமை ரிவீல் பண்ண வேண்டியதானன்ற கேள்விக்குறியும் வருது. அண்ட் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இது உண்மைனா வெளியில் உண்மையிலே சொல்கிற பர்சன் யாராக இருக்குன்னா பாதிக்கப்பட்ட அந்த பர்சனும் அவங்களோட ஃபேமிலி தான் வெளியில் வந்து சொல்லணும். ஒருவேளை அவங்க அப்படி சொன்னால் அந்த பொண்ணோட லைஃப் இனிமேல் பாதிக்கப்படும். இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அடுத்து அவங்களோட லைஃப் வந்து எப்படின்னா டேமேஜ் ஆகிரும். ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்னஸ் போயிடும். கண்டிப்பாக நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே பவர்ஃபுல்லான ஆள்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னே த்ரெட்டனிங் போகலாம், இல்லைனா பேச்சுவார்த்தை நடத்தலாம். அடுத்து அவங்களோட பீஸ்ஃபுல்னஸ் ஃபுல்லாமே மீதி இருக்க ரிமைனிங் இயர்ஸ் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாத்துக்குமே அஃபர்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க பயந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள். ஒரு வேளை இவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் அவங்க வெளியில் வராததுக்கான ஒரு ரீசனாக இருக்கலாம். பீஸ்ஃபுல்னஸ் பெறும், அடுத்த லைஃப் நம்ம காலியாகிறன்றதுக்காண்டி அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, விஜய் சேதுபதி மேலே ஃபேக்காக ஒரு பொய் கேஸை பரப்புகிறாங்க, அவரோட நேமை கெடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொன்னால் அவரோட நேமுக்கு எடுத்துடலாம். அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படமும் நல்லா ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது சொல்லி கெடுக்கணும், அவர் நேமை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சங்கீஸ்லாம் வந்து குரூப்பாக பிளான் பண்ணி போட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் டிஃபெண்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ரை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா, விஜய் சேதுபதி இப்படி பண்ணியிருப்பாரா, இது ஃபேக் நியூஸா, அந்த பொண்ணு யார், வெளியில் வந்து எவிடன்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும், விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ட்டு நிறையா பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டும் ரெடிட்லேயா இருக்கட்டும் ட்விட்டர்லேயா இருக்கட்டும் நிறையா படிக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஃபைனலாக விஜய் சேதுபதி மேலே இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. இது உண்மையாக இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா செல்லும். ஜஸ்ட்டு சொல்கிறதுனால மட்டும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அது பேசும். ஸோ ப்ரூஃப் வர வரைக்கும், ப்ரூஃப் காட்டுற வரைக்கும் இதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே ரூமர்ஸாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போதைக்கு இந்த நியூஸ் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. தமிழோட பாலிவுட்காரன் தான் இது ரொம்ப, ஏன்னா விஜய் சேதுபதி பாலிவுட்லேயும் ஃபேமஸ் ஆகிட்டாரா. ஸோ அதுங்க தான் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்லேயும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேச ஆரம்பித்தாங்கன்னா விஜய் சேதுபதி காதுக்கு போச்சுன்னா, சப்போஸ் நீடட்னா அவரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பார். அதுக்கப்புறம் உண்மை வெளியில் வரணும்னா வரலாம், இல்லை விஜய் சேதுபதி இப்படிலாம் பண்ணுறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது அப்படியே பார்த்திங்கன்னா ஃபேட் ஆயிரும். உண்மையான பட்சத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்க வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பூகம்பம் எப்படி கேரளாவில் கிளம்பிச்சோ, எப்படி மீட்டு இண்டஸ்ட்ரியில் நடந்துச்சோ, அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடும். நிறைய ஆக்டரோட நேம் வெளியில் வரும், நிறையா டேரக்டர்ஸோட நேம் வெளியில் வரும். ஸோ இதை பற்றி நிறையா தோண்ட தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கோலிவுட் சீக்ரெட்ஸ்லாம் வெளியில் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகியிருக்க நியூஸ். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக இருக்குமா, பொய்யா இருக்குமா, இல்லை விஜய் சேதுபதி இப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சும்மா ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.